friends, this is Abhiram. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 1 tier, 2 tier, 3 tier architectures பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இத வந்து எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன்ல 1 tier, 2 tier, 3 tier layers இருக்குல்ல, அதுதான் இது. ஓகேவா? இப்போ 1 tier அப்படின்னா அதுல என்னன்னா ஆகும்னா நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து MP3 பிளேயர், அப்புறமாட்டு வந்து வேற MS ஆஃபீஸ் எல்லாம் சொல்லலாம். அதாவது அதில் வந்து கிளைண்ட்டு சர்வர் டேட்டாபேஸ் இது எல்லாமே ஒரே ஆர்கிடெக்சர், அதாவது நம்மளோட லேப்டாப்லேயே வந்துடும். நம்ம தான் வந்து கிளைண்ட்டு, தென் வந்து வேற அந்த அந்த அப்ளிகேஷன் நம்மளோட லேப்டாப்பில் தான் இருக்குது. அதோட டேட்டாபேஸ், அதோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட லேப்டாப்பில் தான் இருக்கும். இதுதான் வந்து ஒன் டயர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? தென் இதை பற்றி வேற என்ன சொல்லலாம்னா, இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறமாட்டு இது வந்து எந்த ஒரு இன்னொரு மிஷினையுமே இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? இது வந்து என்டையரா இந்த ஒரு நம்மளோட லேப்டாப்பை மட்டுமே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் ஒன் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் இந்த ரெண்டுமே வரும். ஓகேவா? அதுதான் வந்து என்னன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ரயில்வே கவுண்டர், அப்புறமாட்டு வந்து பேங்க்ல வந்து கவுண்டர் அனுப்போல, அதுதான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம், அப்புறம் கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட யூசர்ஸ் அதிகமாக டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இது வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு கப்புள்டா இருக்கிறதுனாலதான் இதோட அதாவது யூசர்ஸ் அதிகமாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இதோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிளைண்ட் இருக்கும், டேட்டா சோர்ஸ் இருக்கும். அதுதான் அதோட ஆர்கிடெக்சர்ல வந்து இந்த ரெண்டும் தான் வரும். ஓகேவா? அதாவது கிளைண்ட் இருக்கும், நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்றது சர்வர்ல இருந்து நமக்கு ரெட்ரைவ் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். அதான் 2 டயர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3 டயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். 3 டயர் ஆர்கிடெக்சர்னா அதுக்கு அதாவது எப்படி சொல்லலாம்னா கிளைண்ட் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், டேட்டாபேஸ், இந்த மூணுமே தனித்தனியா இருக்கும். அதுதான் 3 டயர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? தென் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பிசி, டேப்லெட், நம்மளோட மொபைல் ஃபோன், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். இதுதான் வந்து என்னன்னா 3 டயர். இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். 3 டயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா கிளைண்ட் இருப்பாங்க, கிளைண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், டேட்டாபேஸ், இந்த மூணுமே தனித்தனியா இருக்கும். அதுதான் என்னன்னா 3 டயர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதுல வந்து என்னதான் இருக்குன்னா ப்ரெசன்டேஷன் லேயர் இருக்கும், அப்ளிகேஷன் லேயர் இருக்கும், டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். ப்ரெசன்டேஷன் லேயர்னா நம்ம கிட்ட இருக்க பிசி, டேப்லெட், மொபைல், அதுதான். அப்ளிகேஷன் லேயர்ன்றது சர்வர். ஓகேவா? நம்மளோட டேட்டாலாம் வேற ஒரு இடத்துல இருந்து நமக்கு ரிட்ரீவ் ஆகி வரும். அதாவது டேட்டாபேஸ் அப்படின்ற இன்னொரு இதுவும் இருக்கும். ஓகேவா? அதுலதான் நம்ம வந்து கொரி லாங்குவேஜ் மூலமா நம்மளோட டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுப்போம். ஓகேவா? தென் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஏடிஎம், அப்புறமாட்டு ரயில்வே ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங் ஆப். ஓகேவா? இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். எதுக்காக இதை வந்து 3 டயர்னு சொல்றோம்னா, இப்போ வந்து ஒரு ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து பாக்குறோம், நம்மளோட ஸ்டேட்டஸ் பாக்குறோம் அப்படின்னா இன்னொரு ஏடிஎம் மிஷின்ல போய் பார்க்கும்போது அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஏடிஎம் மிஷின்லயுமே வந்து ஒண்ணு போலதான் நமக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு ஏடிஎம் மிஷின்லயும் நம்மளோட டேட்டாவை போய் தனித்தனியா சேஞ்ச் பண்றதுல அதுதான் 3 டயரோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவைஸ்டா இருக்கும், அப்போ ஸ்கேலபிலிட்டி நல்லா இருக்கும். ஈச் டயர் கேன் ஸ்கேல் ஹரிசாண்டலி. ஓகேவா? இதுல வந்து கிளைண்டால டைரக்டா நம்மளால வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால அதோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் அந்த 3 டயர் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது வரும். அதுதான், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னா 3 திங்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும். என்னன்னா கிளைண்ட், அதாவது ரெக்வஸ்ட்டை வந்து கேட்குறோம்ல, ரெக்வஸ்ட் டேட்டா தான் கிளைண்ட். சர்வர்னா சர்வ்ஸ் த டேட்டா தான் என்னன்னா சர்வர். ஓகேவா? டேட்டாபேஸ் என்னன்னா டேட்டாவெல்லாம் என்ன சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதுதான் டேட்டாபேஸ். ஓகேவா? தென் வந்து 1 டயர்னா கிளைண்ட் சர்வர் டேட்டாபேஸ் எல்லாமே சேம் மிஷின்ல இருக்கும். தென் வந்து 2 டயர்னா ஒரு மிஷின்ல வந்து என்னென்ன இருக்குன்னா கிளைண்ட், டேட்டாபேஸ், இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? the client on one machine and the server and database on one machine. ஓகேவா? client வந்து ஒரு மிஷின்ல இருக்கும், இன்னொன்று வந்து சர்வரும் டேட்டாபேஸும் இன்னொரு மிஷின்ல இருக்கும். அதான் 2 டயர். 3 டயர்ல வந்து எப்படின்னா மூணுமே தனித்தனியா இருக்கும். ஓகேவா? இதை வந்து எப்படி டெஃபினிஷனா சொல்லணும்னா we have 3 different missions, one for client, one for server, one for
டேட்டாபேஸ். ஓகேவா? இதுதான் என்னன்னா 3 டயர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் ஆனா இதை நீங்க வந்து ஒரு 3rd ரவுண்ட் அந்த மாதிரி இன்டர்வியூல போறப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இதுல இருக்கும். இதை வந்து படிக்காம போயிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, தம்ஸ் அப். டாடா, பாய்.